என் அன்பு குழந்தையே, எது செய்தாலும் தவறாகவே முடிந்து விடுகின்றது. நல்லது செய்ய சென்றாலுமே கூட அது தீமையாகவே பார்க்கப்படுகின்றது. செய்யாத தவறுகளுக்காக தண்டனையையும் பழியையும் சுமந்து கொண்டிருக்கின்றாய். மனதளவில் கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் பெயர் கெட்டு போகும் அளவிற்கு உன் மீதான விமர்சனங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. செய்து கொண்டிருக்கும் நல்ல காரியங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்காமல் போனாலுமே கூட பரவாயில்லை. ஆனால் செய்யாத தவறுக்கு செய்ததாக வீண் பழி சுமக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை துளியளவும் புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் தான் உன்னுடைய வாழ்க்கை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தையும் நீ செய்த நல்ல விஷயங்களையும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பாடாய் பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்காக நீ உபயோகிக்கும் வார்த்தைகளுமே கூட உனக்கு எதிராய் திரும்பி சரி செய்து கொண்டிருக்கின்றது. உன்னை மற்றவர்களுக்கு புரிய வைத்துவிட வேண்டும், உன்மேல் இருக்கும் கெட்ட பெயரையும் பழிகளையும் நீக்கிவிட வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்தனை கூட செய்து கொண்டிருக்கின்றாய். நீ பேசினாலும் தவறு, நீ எந்த செயலை செய்தாலும் தவறு, எதன் மீதாவது ஆசைப்பட்டாலும் தவறு, அதற்காக காத்திருந்தாலும் தவறு என்றுதான் சதா சர்வ காலமும் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். உன்னை பொறுத்தவரையில் நான் எந்த தவறும் செய்யவில்லையே, ஏன் என்னை எவருமே புரிந்து கொள்ளவில்லை என்று தானே கலங்குகின்றாய்? ஆனால் உண்மையில் நீயும் ஒரு தவறை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். என்னவென்று தெரியுமா? உன்னை விமர்சிப்பவர்களுக்கும் உன்மேல் பழி போடுபவர்களுக்கும் உன்னை தவறு என்று சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்பவர்களுக்கும் உன்னை நீ நிரூபிக்க பாடாய் பட்டு கொண்டிருக்கின்றாய். இது மாபெரும் தவறு மகளே, வீணான வேலை இது. நீ யாரென்று உன்னுடைய மனதிற்கு தெரியும். அதற்கும் மேல் என் பிள்ளை யாரென்று எனக்கு தெரியும். இதை விடுத்து நீ யாருக்கும் உன்னை நிரூபிக்க தேவையில்லை. பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில் மட்டும்தான். உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டுமே தெரியும். உன் காதில் விழும் கருத்துக்கெல்லாம் கவலை கொள்ளாதே. நான் உதிர்க்கும் வார்த்தையில் ஒருவர் நிம்மதி அடைந்தாலுமே கூட அதுவும் தர்மமே. ஆனால் நம்முடைய வார்த்தைகளால் பிறருடைய மனதை கொன்றுவிட்டால் அதுவும் கொலைமா பாதகமே. எனவே அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னை எதிர்க்க எவரும் இல்லை எனில் உன்னுடைய பலம் என்று என்ன இருக்கின்றது என்றே உனக்கு தெரியாது. எனவே எதிரியை எதிரிலேயே வைத்துக்கொள். உன்னை வெறுத்தாலோ ஒதுக்கினாலோ அப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுத்து விட்டு போகட்டும், ஆனால் நீ யாரையும் வெறுக்காதே செல்லமே. உன்னை பார்த்து ஜன்னலை கூட சாத்தியவர்களுக்கும் சேர்த்தே உன்னுடைய வாசற்கதவை நீ திறந்து வை. பண்பு நலன்களை பற்றியும் மனிதனின் அன்பை பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். யார் உன்னை புரிந்து கொண்டாலுமே புரிந்து கொள்ளாமல் போனாலுமே உன்னுடன் என்றும் நான் இருக்கின்றேன். உன்னுடைய மனம் எத்தகையது என்று எனக்கு தெரியும் மகளே. இதுவரை நடந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசித்து வாழ். யாருக்கும் உன்னை நீ புரிய வைக்க தேவையில்லை. அதற்காக யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். அதுவரையில் உன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டு வா. உன்னுடைய மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டும் உண்மையாய் இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, நாள்தோறும் உன் அழுகையின் குரல் என் செவிகளுக்கு கேட்கின்றது. இன்று உன் அழுகுரலுக்கு பதில் சொல்லவும் ஒரு பேருண்மையை உனக்கு உணர்த்தவும் இன்று நான் வந்துள்ளேன். கேட்கிறாயா என் செல்லமே? தினந்தோறும் ஏதோ ஒரு கவலையில் நீ இருக்கின்றாய். எனக்கென்று யாருமே இல்லை, எனக்கென்று ஒன்றுமே இல்லை, என்னிடம் காசு பணம் கார் என்று எதுவுமே இல்லாததால் உறவினர்கள் கூட என்னை மதிப்பதில்லை. போது நான் தனிமரமாக நிற்கின்றேன். இந்த நிலை எப்பொழுது மாறும்?
எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? என் பிள்ளையிடம் காசு பணம் என்று எதுவுமே இல்லாமல் போனாலும் நல்ல மனமும் குணமும் உண்டு. உடனே நல்ல குணத்தையும் மனதையும் யார் மதிக்கிறார்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? நான் இத்தனை கஷ்டங்கள் படுகின்றேன், ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருவரும் இல்லை என்று கவலைப்படுகின்றாய். செல்லமே, ஒரு உண்மையை புரிந்து கொள். பல ஊர்களுக்கு யாத்திரை சென்ற குருநானக் ஒரு ஊரில் தங்கினார். அந்த ஊரில் குரு நானக்கை ஒரு பணக்காரர் தன் வீட்டில் விருந்து உண்ண அழைத்தார். இந்த ஊரிலேயே மிகவும் பணக்காரர் நான். நான் நினைத்ததை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கின்றது. உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கூறுங்கள் என்று பெருமையுடன் அவரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார். சற்று யோசித்த குருநானக், ரொம்ப நல்லது, அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று கேட்டார். என்ன சுவாமி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள், நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்றார் அவர். உடனே குருநானக் தன் பையிலிருந்து ஒரு ஊசியை எடுத்து அந்த பணக்காரரிடம் கொடுத்தார். அந்த பணக்காரர் அதை வாங்கிக் கொண்டு, இந்த பழைய ஊசியை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டார். அதற்கு குருநானக், இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இருவரும் மேலுலகத்தில் சந்திக்கும் போது இதை கொண்டு வாருங்கள் என்றார். இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் அந்த பணக்காரர். அவரை பார்த்து சிரித்த குருநானக், இந்த பூமியை விட்டு செல்லும் போது ஒரு சிறு ஊசியை கூட கொண்டு செல்ல முடியாத நிலையில் இந்த உலகை விட்டு செல்லும் போது ஒரு சிறு ஊசியை கூட எடுத்துச் செல்ல முடியாது என்று நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். ஆனால் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று தற்பெருமை பேசுகிறீர்களே என்று கேட்டார். ஒருவர் செய்த நன்மை தீமை மட்டுமே அவர் இறந்த பிறகும் அவர் கூடவே வரும். செல்வத்தால் யாரும் கர்வப்பட தேவையில்லை. அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கூறினார் குருநானக். இதில் இருக்கும் உண்மையை நீ புரிந்து கொண்டாயா என் செல்லமே? இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் இதன் பிறகு எனக்காக யாரும் இல்லை, என்னிடம் எதுவும் இல்லை என்று புலம்ப மாட்டாய். உன்னால் காசு பணம் சொத்து என்று அனைத்து செல்வத்தையும் சேர்க்க முடியாமல் போனாலும் நல்லதை நினைத்து உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவியை செய்து உன்னுடைய புண்ணிய பலன்களை நீ சேர்த்துக்கொள். இவை மட்டுமே உனக்கு தக்க சமயத்தில் உனக்கு பலன் கொடுக்கும். உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் நான் உனக்கு கொடுப்பேன். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். நல்லதை நினை, நல்லதே நடக்கும்.